லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள்: ஞாயிறு மறையுறை சிந்தனை மற்றும் செய்திகள். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம், பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு. நிலை வாழ்வு தரும் புது வாழ்வுக்குப் பிறப்போம். பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். பழைய வாழ்வுக்குரியவற்றை களைந்துவிட்டு புதிய வாழ்வுக்குரியவற்றை அணிந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. ஒரு சிறிய கதையுடன் இன்றைய நாள் மறையுறை சிந்தனைகளை நாம் தொடங்குவோம். ஒருமுறை புத்தரிடம் சீடராக சேர்ந்து ஆசி பெறுவதற்காக தேவதத்தர் என்ற ஒருவர் வந்தார். அவரிடம் புத்தர், நான் உன்னை என்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டு உனக்கு ஆசி வழங்க வேண்டுமென்றால் நீ நாளை அதிகாலை 4 மணிக்கு தனியாக வரவேண்டும் என்றார். அதன்படி அவர் மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு புத்தரின் குடிசைக்கு தனியாக வந்தார். அவரை கூர்ந்து நோக்கிய புத்தர், நான் உன்னை தனியாகத்தானே வரச் சொன்னேன், எதற்காக இப்படி 2-3 ஆட்களை உன்னோடு கூட்டி வந்திருக்கின்றாய் என்று கேட்டார். அப்போது அவர், தனக்கு பின்னால் யாராவது இருக்கின்றார்களா என்று திரும்பிப் பார்த்தார். அதற்கு புத்தர், நான் வெளியே உள்ள ஆட்களைச் சொல்லவில்லை, உனக்கு உள்ளே இருக்கும் ஆட்களைப் பற்றி சொல்கின்றேன் என்றார். உடனே தேவதத்தர் தனக்குள் கவனித்தார். அப்போதுதான் தனக்குள் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தான் சேர்த்து வைத்திருக்கும் செல்வம், புகழ் எல்லாம் இருக்கின்றது என்ற உண்மை அவருக்கு புரிந்தது. உடனே அவர் புத்தரிடம், எனக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடுங்கள், அதற்குள் நான் என்னையே தகுதிப்படுத்திக் கொண்டு மீண்டுமாக வந்து உங்களுடைய சீடராகச் சேர்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றுச் சென்றார். ஓராண்டு காலம் முடிந்த பிறகு அவர் மீண்டும் புத்தரிடம் வந்தார். இப்போது அவரை பார்த்த புத்தர், அவர் மிகவும் பக்குவமடைந்து தனியாளாக வந்திருப்பதை அறிந்து அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆசி வழங்கினார். பேதுருவின் வாழ்வை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மேற்கண்ட கதைதான் நம் நினைவுக்கு வருகின்றது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் வரலாற்றை 2 பிரிவுகளாக பிரிப்பது போன்று, கிறிஸ்து உயிர்ப்பதற்கு முன், கிறிஸ்து உயிர்த்த பின் என்று பேதுருவின் வரலாற்றை நாம் 2 பகுதிகளாகக் காணலாம். உயிர்த்த கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பு வரை பேதுரு இவ்வுலகுக்குரிய காரியங்களில் மூழ்கிப்போய் கிடந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், இயேசுவுடன் இணைந்த நிலையில் பெயரும் புகழும் செல்வாக்கும் பெற்று இவ்வுலகுக்குரிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று பேதுரு தப்பு கணக்கு போட்டிருந்தார். குறிப்பாக இயேசு தம் சாவை முதன்முறை முன் அறிவித்தபோது, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்று கூறி அவரை தடுத்ததையும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இயேசுவைப் பார்த்து கேள்வி எழுப்பியதையும், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம்
என்று இயேசுவின் உருமாற்ற நிகழ்வின் போது பரவசமான நிலையில் கூறியதையும், இறுதியாக இயேசு கைது செய்யப்பட்டபோது மால்க்கு என்ற படை வீரனின் காதை வெட்டியதையும் பேதுருவின் உலகப் போக்கிற்கான செயல்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகக் கொள்ளலாம். அதாவது, பேதுருவை பொறுத்த அளவில் இயேசு என்ற மெசியா தாவீதைப் போன்று வாளேந்தி போரிட்டு எதிரிகளை வென்று அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யப் போகின்றவர் என்றும், அவரது ஆட்சியில் தனக்கும் நிச்சயம் பங்கு உண்டு என்றும் நினைத்திருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கவில்லை. அவரது கனவுகள் அனைத்தும் கானல் நீராய் கரைந்து போயின. இயேசுவின் பாடுகளும் மரணமும் பேதுருவுக்கு அவ நம்பிக்கையை தந்திருந்ததால்தான் தனது சக தோழர்களிடம் நான் மீன்பிடிக்கப் போகின்றேன் என்று கூறி உடைந்து போன உள்ளத்துடன் அவர் தனது பழைய வாழ்வுக்குத் திரும்புவதை இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவரின் நேரடி சந்திப்பும் உரையாடலும் அவருடைய வாழ்வை முற்றிலுமாக உருமாற்றுகின்றன. இயேசு பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களைவிட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்றும், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்றும் கேட்டபோது, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்குத் தெரியுமே என்கிறார். ஆனால் யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று 3ஆம் முறை கேட்டபோது பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்று தனது உள்ளத்தை திறப்பதைப் பார்க்கின்றோம். இயேசு கைது செய்யப்பட்டபோது அவரை மும்முறை மறுதலித்த பேதுரு இப்போது அவர் மீது மும்முறை அன்பு அறிக்கை செய்கின்றார். அதே வேளையில் இயேசுவும் மும்முறை தன்னை மறுதலித்த பேதுருவுக்கு தன்மீது மும்முறை அன்பு கூற வாய்ப்பளித்து அவரது குற்றத்தை போக்கி அவரை பணி வாழ்விற்கு அழைக்கின்றார். பேதுருவை நோக்கி, என் மீது அன்பு செலுத்துகின்றாயா என்று மும்முறை கேள்வி எழுப்பும் இயேசு முதலாவதாக என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்கின்றார். இங்கே ஆட்டுக்குட்டிகள் என்பது தொடக்ககால கிறிஸ்தவர்களையும், பேணி வளர் என்பது அவர்கள் மீது காட்ட வேண்டிய சிறப்பான அக்கறையையும் எடுத்துக் காட்டுகின்றது. இரண்டாவதாக என் ஆடுகளை மேய் என்கின்றார் இயேசு. இங்கே ஆடுகள் என்பது ஆட்டுக்குட்டிகளாகிய இறைமக்கள் மீது பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆயர்களை குறிக்கின்றது. ஆக இயேசுவின் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஆயர்களை நல்வழிப்படுத்தவும், அம்மக்களுக்கு நன்மையான காரியங்களை ஆற்றவும், அவர்களை வழிநடத்த வேண்டிய கடமையை நிறைவேற்றும்படி பணிக்கின்றார் இயேசு. மூன்றாவதாக என் ஆடுகளை பேணி வளர் என்கின்றார் இயேசு. முதலில் தம் மந்தையாகிய ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்க்கும்படி அறிவுறுத்திய இயேசு அடுத்து தனது ஆயர்களாகிய ஆடுகளை பேணி வளர்க்குமாறும் வேண்டுகின்றார். முதலாவதாக பேதுரு ஏற்கவிருக்கும் தலைமை பணி மற்றும் அவரது தலையாய கடமைகள் குறித்துக் கூறும் இயேசு இரண்டாவதாக பேதுரு ஏற்கவிருக்கும் தியாக மரணம் குறித்தும் அவருக்கு எடுத்துக் காட்டுகின்றார். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்குச் சொல்கின்றேன் என்ற வார்த்தைகள் வழியாக பேதுரு எவ்வாறு தனது தியாக மரணத்தின் வழியாக கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார் இயேசு. மேலும் இதைச் சொன்னபின் இயேசு பேதுருவிடம்,
என்னை பின்தொடர் என்று கூறுவதையும் பார்க்கின்றோம். அடுத்து, நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய் என்ற இயேசுவின் வார்த்தை, நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காகத் தம் உயிரைக் கொடுப்பார் என்று கூறிய நல்லாயனாம் அவரின் வழியில் அவரது பிரதிநிதியான பேதுருவும் தனது கரங்களை விரித்துக் கொடுத்து சிலுவைப் பலி ஏற்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. உயிர்த்த இயேசுவுடனான இந்த சந்திப்பிற்குப் பிறகு உயிர்த்த ஆண்டவரின் தரிசனம் பேதுருவை பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்விற்கு கடந்து போகச் செய்கின்றது. இனிமேல் இதுதான் எனது பாதை, இதில்தான் எனது பயணம் என்ற தெளிவு பிறக்கின்றது. இதன் விளைவாக தனது ஒப்புயர்வற்ற தலைவராம் இயேசுவுக்காக எதையும் இழக்கத் தயாராகின்றார் பேதுரு. இயேசுவின் புனிதமிகு பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் அவரது நற்செய்திப் பணிக்கான உரமாக அமைகின்றன. அதன் பிறகு முழு துணிவுடன் தனது நற்செய்திப் பணியை தொடங்கும் பேதுரு, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று கூறும் அளவிற்கு உயிர்த்த ஆண்டவரிடமிருந்து துணிவும் வலிமையும் பெறுகின்றார். ஆகவே உயிர்த்த இயேசுவுக்கு நமது வார்த்தையாலும் வாழ்வாலும் சான்று பகர வேண்டுமெனில் புனித பேதுருவைப் போல நாமும் பற்றுள்ள வாழ்விலிருந்து பற்றற்ற வாழ்விற்கு கடந்து செல்ல வேண்டும். இன்றைய சூழலில் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக துறந்துவிட்டோம் என்று கூறி துறவற வாழ்விற்குள் நுழைந்த துறவியரில் பெரும் பாலானோர் இயேசுவை துறந்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் பற்றிக் கொண்டுள்ளனர். தங்களின் பதவிக்காலம் முடிந்தும் கூட அந்த பதவியை துறக்கத் தயாராக இல்லை. தனக்கான ஜாதிய பற்றை துறக்கத் தயாராக இல்லை. துறவற வாழ்வுக்கு சற்றும் பொருந்தாத ஆணவத்தையும் அகந்தையையும் மேலாதிக்க சிந்தனைகளையும் துறக்கத் தயாராக இல்லை. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன் என்ற திருக்குறளில் ஒருவர் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவராக இருக்கின்றாரோ அந்த பொருளால் அவர் துன்பம் அடைவதில்லை என்கின்றார் வள்ளுவர். ஆக பற்றுள்ள வாழ்விலிருந்து பற்றற்ற வாழ்வுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த கடத்தல் நிலை இல்லாத கிறிஸ்தவர்கள்தாம் பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் தங்களுக்குத் தாங்களே வருவித்துக் கொள்கின்றனர். மாற்றத்தை நோக்கிக் கடந்து செல்லாது ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் நீரும் மனித வாழ்வும் நாற்றமெடுக்கத்தான் செய்யும். ஆகவே பேதுருவைப் போன்று பழைய வாழ்வுக்குரியவற்றை களைந்துவிட்டு புதிய வாழ்வுக்குரியவற்றை அணிந்து கொண்டு நற்செய்தி அறிவிப்புப் பணியை நமது வாழ்வின் மையமாக்கிக் கொள்வோம். அதற்கான அருள் வளங்களை உயிர்த்த ஆண்டவர் நம் உள்ளங்களில் பொழிந்திட இறையருள் வேண்டி இந்நாளில் மன்றாடுவோம். வாழ்பவனோ நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். அவர் துணையில் உலகம் எனக்கு குப்பையாகுமே. இறை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம், இறை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம். இறையரசை மண்ணுலகில் நிலைநாட்டுவோம், இறையரசை மண்ணுலகில் நிலைநாட்டுவோம். நிலை வாழ்வு தரும் புது வாழ்வுக்குப் பிறப்போம் என்ற தலைப்பில் இன்றைய மறையுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தூதர் பேதுருவின் வாரிசாக வழித்தோன்றலாக இருக்கும் திருத்தந்தையர்கள் ஒரு மெய்ப்பராக மக்களுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும், இயேசுவின் வார்த்தைகளை அருள் அடையாளங்களைக் கண்டு அவர் மேல் நம்பிக்கை கொண்ட பேதுரு போல அவருடைய ஆற்றலை எல்லா சூழல்களிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நேர்காணல் ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ESNE எனப்படும் இஸ்பானிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்வுக்காக அதன் நிறுவனர் நோயல் தியாஸ் அவர்கள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வத்திக்கான் சாந்தா மார்த்தா இல்லத்தில் சந்தித்து உரையாடிய நேர்காணலானது அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. நற்செய்தியில் இடம்பெறும் இயேசுவுக்கும் அவரது சீடருக்கும் இடையிலான உரையாடல்களிலிருந்து
ஒரு சில பகுதிகளை தியானித்து திருத்தந்தையர்கள் உலகத்தின் நடுவில் ஒரு தாழ்ச்சியுள்ள ஊழியராக இருக்க வேண்டும் என்பது பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் திருத்தந்தை. கடவுள் மீது முழு நம்பிக்கை, பலவீனமானவர், நாம் அனைவரும் பாவிகள் என்ற விழிப்புணர்வு, அனைவருக்கும் பணியாற்றுவதற்கான புதிய அழைப்பு, சமகால மறை சாட்சிகள் பற்றிய திருத்தந்தையின் எண்ணம், புலம்பெயர்ந்தோர் மீதான அக்கறை ஆகியவை குறித்த தனது கருத்துக்களை இந்த நேர்காணலில் பகிர்ந்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மனிதனின் பன்முக தன்மையையும் வெளிப்பாட்டின் செழுமையையும் அன்பு செய்ய கற்றுக் கொடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று அவருக்காகவும் அவரது மன்றாட்டுகளுக்காகவும் ஜெபிக்க நாம் ஒன்றாக கூடியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார் என்று தான் நம்புவதாக எடுத்துரைத்தார் கர்தினால் கிளவுதியோ குஜரோத்தி. இறைப்பதம் அடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான 9 நாள் ஜபக்காலத்தின் 7ஆம் நாள் திருப்பலியை மே 3 சனிக்கிழமை மாலை புனித பேதுரு பெருங்கோவிலில் நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறினார் கீழை வழிபாட்டு திரு அவைகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் கிளவுதியோ குஜரோத்தி. கீழை வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையினரால் சிறப்பிக்கப்பட்ட இத்திருப்பலியில் செழுமையான நம்பிக்கை மற்றும் அனுபவத்தால் நாம் சான்று பகர வேண்டும் என்று வலியுறுத்திய கர்தினால் குஜரோத்தி அவர்கள், புனித பூமியில் வாழும் பலர் தங்களது சொந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழலில் இருக்கின்றார்கள், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம் என்பதையும் எடுத்துரைத்தார். மே 7 புதன்கிழமை ஆரம்பமாக உள்ள கான்க்ளேவ் அவைக்காக சிஸ்டைன் சிற்றாலயம் தயாராகி வரும் நிலையில் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் புதிய திருத்தந்தை தேர்வு செய்யப்பட்டதை அறிவிக்கும் புகைக்கூண்டானது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மே 2 வெள்ளிக்கிழமை காலை முதல் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் மேற்கூரையில் புகை வெளிவருவதை மக்கள் காணும் பொருட்டு புகை போக்கியானது வத்திக்கான் தீயணைப்பு பணியாளர்களால் மாற்றி அமைக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சிஸ்டைன் சிற்றாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள 2 புகை கூண்டுகளிலிருந்து வெளிவரும் புகையானது மேற்கூரையில் நிறுவப்பட்டுள்ள புகைப்போக்கியின் வழியாக வெளிவரும். எனவே புகை கூண்டுகள் சீரமைக்கப்பட்டு பொருத்தப்படும் பணிகள் ஆரம்பமாகி உள்ளன. காலையில் 2, மாலையில் 2 என நாளொன்றிற்கு 4 முறை திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் நடைபெறும். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் வெண்புகையும், இல்லாவிடில் கரும்புகையும் புகை கூண்டுகளிலிருந்து வெளிவரும். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றது என்றும், நம்மை சுற்றிலும் இருக்கும் பின்தங்கிய மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழும் நாடுகள் மேல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகமாக வலியுறுத்தியவர் அவர் என்றும் எடுத்துரைத்தார் ஆயர் அவுரேலியோ கத்சேரா. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாடுகளுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தை நினைவு கூர்ந்து தனது அனுபவங்களை ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் பங்கசோவ் மறைமாவட்ட இணையாயர் அவுரேலியோ கசேரா. மத்திய ஆப்பிரிக்காவின் பாங்கி பகுதியில் உள்ள பங்கசோவ் மறைமாவட்ட இணை ஆயர் அவுரேலியோ கசேரா அவர்கள் 34 ஆண்டுகளாக அங்கு மறைப்பணியாற்றும் கார்மரேட் சபையை சார்ந்தவர். 2015ஆம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்காவிற்கு திருத்தூது பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அமைதிக்கான விருப்பம் இப்பயணத்தின் போது தெளிவாக வெளிப்பட்டது என்றும் பகிர்ந்துள்ளார். மேலும் புனித கதவினை திறந்து வைத்து நம்பிக்கை மற்றும் அன்பின் கதவுகளை திறந்து வைத்த திருத்தந்தையின் செயல் மிகவும் நெகிழ்வை ஏற்படுத்தியது என்றும் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஆயர் அவுரேலியோ. சூடானின் தார்பூரில் ஏற்பட்டு வரும் தொடர் மோதலால் சிறார் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், ஆயிரக்கணக்கான சிறாரும் அவர்களது குடும்பங்களும் தங்கள் வீடுகளை விட்டு வேறிடத்திற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது யுனிசெஃப் அமைப்பு. மே 3 சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள யுனிசெஃப் அமைப்பானது, பாதுகாப்பான நீர், தங்குமிடம், உணவு, நலவாழ்வு இன்றி ஏறக்குறைய 1,50,000 பேர் அல் வஷாரில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என்றும் எடுத்துரைத்துள்ளது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.